தீபிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை இட்டமொழி பகுதிகளில் நேற்று நள்ளிரவு ரவுடிகளின் அரிவாள் அட்டகாசம் என்றே குறிப்பிட வேண்டும். பெட்ரோல் பங்க் மற்றும் வாகனங்கள் மீது சரமாரியாக அரிவாளை கொண்டு தாக்குதல் சம்பவம் நடந்தேறியுள்ளது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெஞ்சை பதைக்க வைக்கும் இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை மற்றும் இட்டமொழி பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் இருசக்கர வாகனங்களில் வந்த 6 மர்ம நபர்கள் அரிவாளுடன் சுற்றித் திரிந்து பெட்ரோல் பங்க் வாகனங்கள் மற்றும் சாலையோர பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்ததாக கூறப்படும் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் முதலில் திசையன்விளையில் உள்ள பெட்ரோல் பங்கிற்குள் புகுந்தது. அங்கு இருந்த பெட்ரோல் நிரப்பும் பம்பிங் மிஷின்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சேதப்படுத்துகின்றனர். அப்போது பணியில் இருந்த பெட்ரோல் நிரப்பும் ஊழியரை நோக்கி மர்ம கும்பல் அரிவாளுடன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதே கும்பல் திசையன்விளை இட்டமொழி சாலையில் வழி நெடுகிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ, வேன், டிரக்கர், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல வாகனங்களின் கண்ணாடிகளை அரிவாளால் வெட்டி உடைத்து சேதப்படுத்தியது. மேலும் சாலையோரத்தில் இருந்த அன்றாடம் பிழைப்பு நடத்தும் கரும்புச்சாறு இயந்திரத்தையும் கீழே தள்ளி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இட்டமொழியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோல் நிரப்பிவிட்டு அங்கு வேலை பார்த்து வரும் ஊழியர்களை அரிவாளால் வெட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளனர். உயிர் பயத்தில் ஓடிய ஊழியர் அருகில் உள்ள ஒரு குளத்திற்குள் இறங்கி தப்பியதால் பெரும் விபத்தும் தவிர்க்கப்பட்டது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த தொடர் அட்டகாசத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்துடன் திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காலையில் வாகனங்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் சேதமடைந்திருந்ததை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் என்றே கூற வேண்டும். சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்ற திசையன்விளை காவல்துறையினர் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளையும் கைப்பற்றி ஆய்வு செய்து மர்ம கும்பலை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் எவ்வாறு அரங்கியது என்பது குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது திசையன்விளை அருகே நந்தியூத்து என்ற பகுதியில் உள்ள வழிபாட்டு தளம் ஒன்றிலும் இந்த கும்பல் அரிவாளை வைத்துக் கொண்டு நள்ளிரவில் ரகளையில் ஈடுபட்டதாகவும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்று அரிவாளை பறித்ததாகவும் அதில் கருப்பசாமி 32 வயதான கருப்பசாமி என்பவரை சம்பவ இடத்திலேயே கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு நபரான 25 வயதான இசக்கி ராஜா என்பவரை போலீசார் பிடிக்க சென்ற போது அவர் போலீஸ்காரர்களை தனது செல்போனால் சரமாரியாக தாக்கி அங்கிருந்து தப்பியதாக கூறப்படுகிறது. இந்த ஆத்திரத்தில் தான் இந்த கும்பல் இசக்கி ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என தெரிய வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை 2 பேர் இதில் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த இசக்கி ராஜா மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள், கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நள்ளிரவில் நடந்த இந்த தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறை விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீபிகா.